Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாதீஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு முட்டை புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, உதிரியாக. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் முட்டை 4 முட்டை எடுத்து பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாங்க. இதை இதில் ஒரு 6-7 முந்திரியும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது கூட நம்ம மட்டன் கிரேவி, பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ளைனாகவே கொடுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முந்திரி செவந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 2, நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் 5 எடுத்துருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. என்னோடய மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 5 மிளகாய் எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட நான் கேரட் 1, பீன்ஸ் ஒரு 5 சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ப்ளைனாக கூட செய்யலாம். ரொம்ப ப்ளைனாக இருக்கும்னு நான் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ரைஸ் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் ஃபுல்லாக தேங்காய் பால் தாங்க ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பாதி தேங்காய் பால் இல்லைன்னா பாதி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேட் தேங்காய் பாலும் ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு செகண்ட் 2 தேங்காய் பாலையும் எடுத்து அரிசிக்கு தேவையான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்கை இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எக்கு நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் 4 எக்கு எடுத்திருக்கேங்க. 4யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கிட்ஸு கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸை கிளியர் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க, எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு. நம்மளோட எக் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக நல்ல உதிரியாக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான எக் புலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாயாதீஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் ஏ குட் டே.